தம்பி என்ன வெயிலாப்பா இதுக்கு இத்தனை மில்லியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும். அதியா தாங்களம்மா, அதியா தாங்களே. நான் தூரத்துலேருந்து வரேன், அதியா தாங்களே. வலைக்கும் சலாம். என்ன சும்மா இருக்கீங்களா? ஓ, எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? ஆ, பழமணியா? இல்லைங்க, கொஞ்சம் நில்லுங்க, வாரன் உள்ளுக்கு போய் வாரன். அப்படியே நில்லுங்க, பெய்த்துறோன்னா நில்லுங்க, வாரனா. வாங்க, அந்த ஃபேனை கொஞ்சம் கொண்டாந்து போடுங்க. சரியான வெயிலா இருக்கு. அந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த வந்திருக்கிற ஹதியா கேட்டு வந்திருக்கிறவர் தொடர்ந்து வாராரு. அவருன்னு அவர் நம்ம வீட்டை தொடர்ந்து வாராரு. அவருக்கு இன்றைக்கு தொடர்ந்து வாரதுக்கு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கறதுக்காக தான். என்ன வெயில்லாப்பா, சரியான வெயில் ஆகி. அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கேன், நிப்பாட்டி தான் வச்சிருக்கேன். அவர் இருங்கல பாப்போம். அவர் எந்த நாளும் வந்து வாங்குறேனே, தொடர்ந்து வார இப்படியே பேக்க தூக்கிட்டு தொடர்ந்து வார. அவருக்கா தொடர்ந்து வந்தா நாங்க கொடுக்கணும் அவருக்கு. கஷ்டப்படி சம்பாதிக்கிற அவருக்கு கொடுக்குறது தானே. என்ன வெயில கிடக்கு. இந்த தம்பி நில்லுங்காண்டி சல்லி போட்டு போனவர் இன்னும் வரையும் இல்லை. அல்லா நம்மட பாடுபடுதான் கிடக்கு. அல்லா நீ எங்களை வேலையா படைச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். மறுமையில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை தான், கேள்வி கணக்கு இல்லை தான். தம்பியே இன்னும் வரையும் இல்லை. வெயில் அருகே கூப்பிட முன்னாடிதாப்பா தம்பி. போயும் எல்லாத்தையும் கூப்பிடையும் முன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும். என்னப்பா சொன்னுங்க மாண்டா, நான் போட்டாப்பா. அல்லாவே ஆறு வித புள்ளி வந்து தெரியாமா. பாப்பா உள்முகாம்பா என்னப்பா நடந்தேன் உங்களுக்கு? என்னப்பா நடந்தது? தலை சுத்து வந்துச்சா உங்களுக்கு? தலை சுத்தா பாப்பா. உள்முகாம்பா. அல்லாவே தம்பி இப்படி இருமா, இப்படி சாஞ்சிட்டீங்க தம்பி. ஒரு தண்ணி தாங்கல தம்பி, ஒரு தண்ணி. தண்ணி குடிங்கம்மா, தண்ணி குடிங்க. உங்களோட வீடு எங்கம்மா இன்னைக்கு? சரி இருங்க, கொஞ்சம் இருங்க. என்ன நடந்து வாங்க தம்பி. என்னண்டா இதுங்க சொல்றேன். நான் அதிகாருக்கு வந்தது 6 பொடியை நான் இன்னைக்கு உளுந்து கிடந்தாரு. அந்த முன்னுக்கு வீட்டுல அதிகாருக்கு வந்தது பொடியை முன்னுக்கு உளுந்து கிடந்தாரு. வெயிலுக்கு வந்தவருக்கு தலை சுத்து மாதிரி வந்துட்டு உளுந்து கிடந்தாரு. அப்ப ஒருத்தரும் இல்ல அந்த வீட்டுல, ஒருத்தரும் தெரியா. அப்ப நான் டக்குன்னு தூக்கிட்டு இந்த முன்னுத்தி இருந்த வீட்டுல வந்தேன். அவர் முன்னுக்கு வீட்டுக்கு ஏனண்டா அவர் சொன்னாரு, வெளியே உள்ளுக்கு வரப்படாது, நீங்க நான் ஹதியாருக்கு வரக்குள்ள உள்ளுக்கு வரப்படாது, ஐநக்கே நில்லுங்கண்டாரு. அதான் நான் ஐநக்கே
எப்படி நிக்கிற அந்த வீட்டுல போய் மேல அந்த உளுந்த பொடியை அப்படியே தூக்கிட்டு இஞ்சாலேயே வந்துட்டேன். அவர பிள்ளை இது அவர்தான் செல்லும். நான் அப்ப நான் போய் செல்லு கூட்டிட்டு வரையா? சரி என்னண்டா அங்கல் 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 எங்கடாப்பா அங்கல் அங்கல் யாரப்பா அது? என்ன கேஸ்? என்ன தோற கொஞ்சம் நீ வர என்ன என்ன உஸ்மான் எங்க கடைக்கு கிடைக்க எங்க அனுப்பினா அவடுத்து இருந்து இവിടുത്തെ உளுந்து வேணும் தான் வந்து போட்டு அந்த அதிக கட்டு நீங்க ஒரு ஆளை வச்சு அவர் கண்ணடம் அவர் அங்க எங்க ரூட்டு முன்னுக்கு வந்திக்காரு அவங்க கால் காயில் அடிபட்டு விளாக்குற வாங்க. அல்லா உஸ்மான் என்னப்பா நடந்து என்ன நடந்து? பிள்ளைக்கு தண்ணி கொடுத்து இருப்பான். அவர் வந்தவர் தான் தண்ணி கொடுத்து இருப்பாட்டிக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி போ. சரி அது என்ன தம்பி, நீங்க நான் ஹதியா கேட்டு வந்தேன், நீங்க உள்ளுக்கு வரப்படாது, இன்னைக்கே கேத்தாடிய நில்லுங்கண்டீங்க. இவர் உங்களோட மகன் எனக்கு தெரியா, நான் இனி உங்களோட வீட்டுக்குள்ள வர இயலாத, நான் இன்னைக்கு உளுந்த பொடியான தூக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பிரச்சனை படுத்துவீங்க தான் போட்டு நான் அந்த முன்னூத்து வீட்டுக்கு வந்தேன். உங்களோட மகன் சரியா, அதனால நான் முன்னூத்து வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த தம்பி தான் தண்ணியை தந்தாரு கொண்டாந்து கொடுத்து போட்டு நெறிக்கன். இப்போ வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகும். நாம என்னன்னு பார்ப்போம். பிறகு தலை சுத்து மாதிரி வந்துச்சான். இல்லைண்ணா தெரியாம செஞ்சுட்டேன். அது எந்த புள்ளதானா அந்த நான் நீங்க தொடர்ந்து ஹதியா எடுக்க வரதானே, அதனாலதான் இப்படி உங்களை காக்க வச்சா நீங்க இந்த வீட்டுக்கு இனி வரமாட்டேங்கன்னு தான் நான் அப்படி உங்களை மிச்ச நேரம் வெயில்ல காக்க வச்சேன். ஆனா அல்லாஹ் பார்த்து எனக்கு அந்த தண்டனையை தந்துட்டான். பாத்தீங்களா, நீங்க இந்த மாதிரி என்ன பிள்ளைய காப்பாத்திக்கிங்கண்ணா, வாங்கினா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வாங்கினா. சரி தம்பி, நீங்க என்ன செஞ்சா பரவாயில்ல, முதல் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகும். ஏதாவது வாகனம் இந்த எடுத்துட்டு வாங்க தம்பி, இப்போ எடுத்துட்டு வாங்க தம்பி. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வாகனம் வந்துட்டான். ஒழுமா நமக்கு புள்ளதானே. A few moments later. அங்க ஓஹோ நல்ல ஒன்றும் இல்லை, சும்மா லேசான தலை சுத்து, கொஞ்சம் அதுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கு, அதான் வேற ஒன்றும் இல்லை. இருந்தா நீங்க செஞ்ச சரியா? என்னப்பா இல்லாத ஆட்கள் கொடுக்காட்டி போடுவா இருக்க, நீங்களே அப்படி கொடுக்காம இருந்தா எப்படி? என்னண்டா இல்லாம அந்த அவரை காத்துட்டீங்க சொல்லி நீங்க ஒன்று இருக்கு இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போய் பரவாயில்ல. இதை பார்த்து எனக்கு அது கடும் கவலையா தான் போயிடுது. அது நான் அவர் தொடர்ந்து வாரங்க நான் அப்படி செஞ்சேன். இது என்ன மனத்தாப்பட்டு அங்க வச்சு காய்ச்சானா இப்படித்தான் அதிகா கேட்டு அந்த ஆனா உங்களோட மகன் வந்து உளுந்தான் வருது. அந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு உளுந்திருக்காரு. அதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து எந்த வீட்டு வந்தீங்க உங்க வீட்டை வந்தாங்க ஏசுவீங்கன்னு பயத்துலாம் ஒரு வேலை இவர மகன் இல்லாடி ஏசுவாருன்னு போது அவன் எந்த வீட்டை வந்தவர். நீங்க இப்படி செய்யறது சரியில்லை உண்மைக்கு. இதுக்கு போறோம் இப்படி செய்யாங்க. அங்கே பாருங்க உங்களோட பிள்ளைக்கு தான் ஒரு நல்ல விஷயம் போயிருக்காரு. நீங்க அப்படி பாருங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க படம் உண்மையில. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி இதுக்கு போற இன்னொரு ஆளுக்கு அப்படி செய்யாதீங்க. ஒன்று இருக்கேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்ல வாப்பா நீங்க சொல்லி அனுப்பிவிட்டுருவோம். இப்படி ஆக்கள் வந்து அது இந்த வெயிலுக்கு பச்சை வெயிலுக்கு நானா அல்லாவுக்கா நான் செய்த மன்னிச்சுக்கங்க. நானா வாங்க நானா எங்களோட வீட்டுல சாப்பிட்டுட்டு போவோம், எங்களோட பிள்ளைய கூட காப்பாந்து சாப்பிட்டு போங்க. இது வந்து இந்த பச்சை வெயிலுக்கு செஞ்சு தெரியாம என்ன இந்த மத்தியான நேரம் என்னத்துக்கு போப்பீங்க? வந்து சாப்பிட்டு போவோம். போனாண்ணா வாங்கினா நான் இப்படி செஞ்சுட்டேன். நான் வாங்கினேன் அல்லாவுக்கா வாங்கினேண்ணா. தம்பி அல்லாவுக்கா அவருக்கா ஏசாதீங்க. அவரு உள்ளுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு தெரியா. அவர் உள்ளுக்கு போனவர் சொன்னங்கிட்டார். நான் வெயில்ல நின்றதால அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை செய்யறதுக்குரிய ஒரு பாக்கியத்தை தந்துட்டான். நினைச்சுன்னா அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்துட்டான். அவருக்கு அல்லாவுக்காக ஏசிடாதீங்க. மற்றது இல்லை இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எனக்கு சாப்பாடு தேவையில்லை, வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு ஒரு பிள்ளையை காப்பாற்றிட்டு சந்தோஷத்துல எனக்கு எல்லாம் நிறைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் பாரம் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பாரம் போயிட்டு